ஆனால் என்னுடைய குற்றச்சாட்டு அவர் மேலே என்னென்னா, அவர் பண்ணினது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கும் இது முன்னாமையே தெரிஞ்சிருக்கும். 1000 பேர் உள்ளே இறக்க போகிறேன், நம்மால் இறக்க போகிறேங்கும்போது அவர் தடுத்திருக்கணும். அப்படி தடுத்திருந்தால் இந்த இறப்புகள் எல்லாம் நடந்திருக்காது. அப்போ இந்த இறப்பை வந்து நம்ம ஒரு கொலையாத்தானே பார்க்கணும், விபத்தாக பார்க்கக்கூடாது. நான் சொல்லும்போது இந்த டிஎம்கே ஐடி விங்கில் இருக்கிற வேலைலாம் உங்களுக்கு என்ன மூளை இருக்காயா? அந்த ட்விட்டரில் வச்சுருக்கான், அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க, அட்டுன்னு போலீஸுக்கு போடுறான். இன்னும் போலீஸுக்கு போட்டிங்கன்னா நான் ஒரு அரசியல் கட்சி தலைமையா ஒரு பதிவு செய்யப்பட்ட எலெக்ஷன் கமிஷனில் போய் லிஸ்ட்டில் பாரு. நான் அரசியல் ரீதியான விமர்சனத்தை உன் கட்சி தலைவர்கள் மேலே வைக்க முடியாதா? எதற்கு எடுத்தாலும் போலீஸுக்கு அனுப்பிடுவீங்களா? போலீஸை கேஸை போட்டாங்கன்னா நான் திருப்பி வெளியில் வந்து மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன்னு ஏன் மேலே வழக்கு போட்ட போலீஸ்காரங்களை விடுவேனா? என்ன ஜெயிலுக்கு போகிறது ஒன்று இதுலையே? உங்கள் கருணாநிதியே ஜெயிலுக்கு போய் 30 நாள் இருந்துட்டு வந்தவர் தானே. ஜெயிலுக்கு போகிறது ஒன்றும் இதான விஷயம் இல்லையே. அதனால் என்னத்தை கிழிச்சிருவீங்க? என்னத்தை பெருசாக போட்டுட்டு ட்விட்டரில் போட்டால் உடனே இவர் மேல் வழக்கு பதிவு செய்யுங்கள். போலீஸ் உங்கள் வீட்டு வேலைக்காரன் வழக்கு செய்யுங்க. அட்டுன்னு போட்டு கரூர்னால் வந்து போலீஸ் வந்து பிடிச்சிடுவானா? கருத்து சொல்லக்கூடாதா? நடந்த விஷயத்தை தானே சொல்கிறோம்.